ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனா எதையும் சொல்லாம பாரதிய ஜனதா கட்சி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக நாம் உயர்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதற்கு நிதியும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிராமப்புறத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எந்த விதமான பொய்யை சொன்னாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்று வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார். திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சில விஷயத்தை கேளுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடனை ரத்து செய்வோம், செஞ்சாங்களா? செய்யல. ஆட்சிக்கு வந்தா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் மானியம் கொடுப்போம், செய்யல. ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் மானியம், செய்யல. ஆட்சிக்கு வந்தா இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை இருக்கிறீங்க, முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருடத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகள்ல 94,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரிட்டையர் ஆனது எவ்வளவு பேருங்க? 1,05,000 பேர். தமிழகத்தில் ரிட்டையர் ஆனது 1,05,000 பேர் அரசு வேலையில. நீங்க வேலை கொடுத்தது 94,000. ஆட்சிக்கு வந்தா 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லி முழு பொய்யையும் சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டைக்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நமக்கு தேவை மிக தெளிவாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறார். இளைஞர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், மாற்றம் வேண்டும், யாருக்கு ஓட்டு போடும்? இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பிங்கி பிங்கி பாங்கி தேர்தல் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி வேண்டாம் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்பதை அதுவும் குறிப்பாக நம்முடைய சூலூர் சட்டமன்றத்தில் 2 முறை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மனிதன். நானே ஒரு அண்ணனை பார்த்து அசந்துட்டேன். ஒரு வாரத்திற்கு முன்பு என்னோடு ஒரு இருந்தார். பார்த்த உடனே, அண்ணே நீங்க டீ கடை வச்சிருக்கிறீங்களா? இங்க தானே வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு சரளமாக எல்லோரிடமும் பழகக்கூடிய அற்புதமான மனிதர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக மறுபடியும் நம் முன்னால் இருக்கின்றார். இவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. அருமை சொன்னது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம் செயல்படுத்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த மக்களுக்கு போக முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்தில் சொன்னார், தமிழகத்தில் அவ்வளவு ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த வீட்டுக்கு வாங்கின அப்ளிகேஷனை எந்த நடைமுறைப்படுத்தாம சும்மா வச்சிருக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரணும். மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி ஒரு வீட்டிற்கும் அது செல்லணும். குறிப்பாக சூலூர் பகுதியில எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் செல்லணும். அருமை சொந்தங்களே, நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கருமத்தம்பட்டு. நெசவாள பெருமக்கள் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க, 138வது வாக்குறுதி, நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் செய்யல. வாக்குறுதி 139, விசைத்தறி நெசவாளரிடம் இருந்து அரசு பள்ளி சீருடை கொள்முதல் செய்வோம். ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நாம் சீருடை கொடுக்க வேண்டும் என்றால் 4.5 கோடி மீட்டர் நெசவு செய்யணும் ஐயா. 4.5 கோடி மீட்டர் நெசவு செஞ்சீங்கன்னா எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கைத்தறியாக இருக்கட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், பெடல் தறியாக இருக்கட்டும், இந்த 3 தறியும் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்முதல் செய்திருப்பதே 1 கோடி மீட்டர் தான். 3.5 கோடி மீட்டர் வெளியிருந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பொங்கல் அன்னைக்கு இலவச வேட்டி சேலை நம் தமிழக மக்களுக்கு அன்போடு கொடுக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தீபாவளி அன்றும் இலவச வேட்டி சேலையை நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்கப்போம். அப்ப கொள்முதலை நாம் உயர்த்த போகின்றோம், உங்களிடமிருந்து வாங்க போகின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லாத மின்சாரத்தை 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம். அதுவும் கூட நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். 65 வயதிற்கு மேற்பட்ட நெசவாள பெருமக்கள் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக ஓய்வூதியத்தை உயர்த்திருக்கின்றோம். கைத்தறி உங்களுக்கு தெரியும், 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம்.
நெசவாள பெருமக்களை பொறுத்தவரை 1,00,000 விசைத்தறிகள் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இயங்க வைக்கிறோம். நம்ம பாராளுமன்ற தேர்தலில் இருந்து உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு தேவை